பல தசாப்தங்களா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பதற்றம் நீடிச்சுக்கிட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனா இந்த குழப்பத்தை சீனா தன்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்தி இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்தியா பாகிஸ்தான் போறப்போ ஆபரேஷன் சிந்தூர் சமயத்துல போர்க்களத்தை சீனா தன்னோட ஆயுதங்களுக்கான சோதனை களமா பயன்படுத்தியிருக்கான். சீனா எதுக்காக இதை செய்யணும்? இது இந்தியாவோட பாதுகாப்பை எந்த அளவுக்கு பாதிக்குது? நம்ம சண்டையை பயன்படுத்தி சீனா என்ன கற்றுக்கொண்டது? விரிவாக அலசலாம் தந்தி டிவியின் பாட்காஸ்டில். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். மே மாத தொடக்கம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில மிகப்பெரிய சண்டை நடந்துச்சு. ஜம்மு காஷ்மீரோட பஹல்காம்ல 26 பேர் கொல்லப்பட்டதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா மே 7ஆம் தேதி இந்தியா ஆபரேஷன் சிந்தூரை களமிறக்குச்சு. ஆபரேஷன் சிந்தூர்ல ஜெய்ஷ் முகமது, லஷ்கர் தொய்பா பயிற்சி முகாம்கள் தாக்கி அழிக்கப்பட்டதா தெரிவிக்கப்பட்டுச்சு. மே 10 போர் நிறுத்தம் அறிவிக்கப்படுது. நான் தான் போரை நிறுத்தினேன்னு ட்ரம்ப் உரிமை கொண்டாடினாரு. ஆனா அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு இந்தியா மறுத்துச்சு. ட்ரம்ப் சொன்னதை பாகிஸ்தான் மட்டும் ஏத்துக்குச்சு. இவ்வளோ கலையபரத்துக்கு மத்தியில சீனா சைலண்டா ஒரு வேலை பார்த்துருக்கான். இந்தியா பாகிஸ்தான் இடையில மூர்க்கமா போர் போயிட்டு இருக்கு. ஆனா சீனா தன் நாட்டுல தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை பரிசோதிக்கிறதுக்கு இந்த போர்க்களத்தை பயன்படுத்தி இருக்கிறதா அமெரிக்க சீன பொருளாதார மற்றும் பாதுகாப்பு மறு ஆய்வு ஆணையம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. இதுதான் இப்ப பரபரப்பா பேசப்பட்டது. சீனா பாகிஸ்தானுக்கு ஆதரவா வீரர்கள் அனுப்பல, இந்தியாவுக்கு எதிராக போரிடல, ஒரு துப்பாக்கி சூடு கூட நடத்தல. ஆனா சீனாவோட ஆயுதங்கள் இந்த போர்க்களத்துல விளையாண்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த குறுகிய கால போரை சீனா தன்னோட பொன்னான வாய்ப்பா பயன்படுத்திக்கிச்சான். சீனாவுடைய ஆயுதங்களை பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தினதா மிகப்பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில 4 நாட்கள் அவ்வளோ ஒரு பதற்றம் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில. ஆனா சீனா என்ன பண்ணியிருக்கான்? இதை விட்டா நல்ல சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு அந்த நாட்டுல உருவாக்கின லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் உண்மையான ஒரு போர்க்களத்துல எப்படி வேலை செய்யும் அப்படின்னு ஓரமா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்திருக்கான். அதோட இந்த சம்பவத்தப்ப இந்திய வீரர்களோட அடுத்தடுத்த நகர்வுகளை சீனா அமைதியா பாகிஸ்தானுக்கு பகிர்ந்துட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில பாகிஸ்தான் இதை மறுக்குது. சீனா நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுச்சு. சீனா தன்னோட புதிய கண்காணிப்பு கருவிகள் எப்படி வேலை செய்யுது, இந்திய வீரர்களோட நடமாட்டம் எப்படி இருக்கு, தன்னோட ரேடார்கள், டிராக்கிங் சிஸ்டம்ஸ், கண்காணிப்பு அமைப்புகள் நேர்த்தியா வேலை செய்தா, இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, ரியல் டைம் டேட்டா, இதெல்லாம் சேகரிக்கக்கூடிய வேலையை சீனா செஞ்சுக்கிட்டு இருந்துச்சான். ஆனா இது ப்ராக்சி வார் கிடையாது. அதாவது இந்தியாவோட பாகிஸ்தான் சண்டை போடுறதுக்கு சீனா தூண்ட கிடையாது, அந்த மோதலை உருவாக்கல. ஆனா இந்த மோதலை சீனா பயன்படுத்திக்கிச்சு அப்படிங்கிற விஷயமும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. இந்த மோதல் நடக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி, அதாவது 2024 நவம்பர் டிசம்பர் மாதங்கள், சீனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து 3 வாரங்கள் முழுமையா பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சி வாரியர் 8 அப்படிங்கிற பேர்ல நடத்துறாங்க. அதாவது 8வது சுற்று பயிற்சி இது. அதே மாதிரி பிப்ரவரி 2025 சீனாவுடைய கடற்படை பாகிஸ்தானோட சேர்ந்து பாகிஸ்தான்ல கடற்படை பயிற்சிகளை நடத்துது, அமன் அப்படிங்கிற பேர்ல. அப்படியே மெல்ல மெல்ல சீனா பாகிஸ்தானுக்கு இடையிலான ராணுவ நட்பு பலமாகிட்டே இருந்துச்சு. அடுத்து பஹல்காம் தாக்குதல் வருது, ஆபரேஷன் சிந்தூர் நடக்குது. இந்த மோதல்ல பாகிஸ்தான் சீன ஆயுதங்களை பயன்படுத்துது. சீனால தயாரிக்கப்பட்ட ட்ரோன்கள், ரேடார்கள், ஏவுகணைகள்னு பல ஆயுதங்களை பயன்படுத்தினதா சொல்லப்படுது. பாகிஸ்தானோட முக்கியமான ஆயுத சப்ளையர் சீனா. 2019 இருந்து 2023 வரைக்குமான காலகட்டத்தில் பாகிஸ்தானோட ஆயுத இறக்குமதியில 82% சீனா கிட்ட இருந்து தான் வந்திருக்கான். ஆக சீன ஆயுதங்களை பாகிஸ்தான் பயன்படுத்துது, போர்லையும் பயன்படுத்துச்சு, முடிவுகளை சீனா எதிர்பார்த்துச்சு. இந்த சோதனைக்கு இடையில இந்தியா மாட்டிக்கிச்சு. சீனாவுடைய ஆயுதங்கள் முதன்முறையா பாகிஸ்தானால பயன்படுத்தப்பட்டது இந்தியாவுடனான போறப்பதான். முதல் ஆயுதம் HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். HQ-9
வான் பாதுகாப்பு அமைப்பு. விமானங்கள், ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் நாட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே அதை சுட்டு வீழ்த்துறது தான் இதோட வேலை. வானத்துல பறந்து வர்ற ஆயுதங்களை கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ரேடார்கள் இதுல இருக்கு. ரஷ்யாவுடைய S-300 அப்படிங்கிறது எதிரி விமானங்களையும் ஏவுகணைகளையும் தொலைதூரத்திலிருந்து சுட்டு வீழ்த்தக்கூடிய ஒரு பிரபலமான வான் பாதுகாப்பு அமைப்பு. அதே மாதிரி தான் இந்த HQ-9 வான் பாதுகாப்பு அமைப்பு. S-300 மாடலா வச்சு இந்த HQ-9 உருவாக்கப்பட்டது. அடுத்து PL-15 ஏர் டு ஏர் மிசைல். PL-15 வான்வழி ஏவுகணை. இது ஒரு நீண்ட தூர ஏவுகணை. எதிரி விமானங்களை வானத்திலேயே சுட்டு வீழ்த்த உதவும். அதாவது ஒரு போர் விமானம் இந்த PL-15 ஏவுகணையை ஏவும். அந்த ஏவுகணை எதிரி விமானத்தை ரொம்ப தூரத்துல இருந்தே துரத்தி அழிக்கும். இதுல ஆபத்தான விஷயம் என்ன தெரியுமா? இதனால 150 இருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும். அடுத்து J-10 ஃபைட்டர் ஜெட். J-10 போர் விமானம். இது வான்வழி போருக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நவீன சீன போர் விமானம். ரொம்ப வேகமானது, தரையில இருக்கக்கூடிய எதிரிகளை துல்லியமா தாக்கக்கூடிய திறன் கொண்டது. இதுல சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் லைக் நம்ம முன்னாடி பார்த்த PL-15 ஏர் டு ஏர் மிசைலை கூட சுமந்து போக முடியும். தொலைதூர தாக்குதல்களுக்கெல்லாம் இது ஏத்தது. அதோட இந்த மோதல் நடந்து ஒரு மாதம் கழிச்சு பாகிஸ்தானுக்கு சீனா ஒரு பெரிய ஆயுத சலுகையை வழங்குது. 40 J-35 ஸ்டெல்த் போர் விமானங்கள். இது சீனாவோட 5வது தலைமுறை ஜெட் விமானங்கள். KJ-500 ஏர்லி வார்னிங் ஏர்கிராஃப்ட். இதை பறக்கும் ரேடார் நிலையம் அப்படின்னே கூட சொல்லலாம். எதிரி விமானங்கள், ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ரொம்ப தூரத்துல இருந்தே கண்டுபிடிச்சு சொல்லிடும். அதாவது ஆபத்து வர்றதுக்கு முன்னாடியே உங்களை எச்சரிக்கக்கூடிய திறன் கொண்ட விமானங்கள். லைக் போர் விமானங்கள் பிளேயர்ஸ் மாதிரி அப்படின்னா இந்த KJ-500 ஏர்லி வார்னிங் ஏர்கிராஃப்ட் கோச் மாதிரி எதிரி எங்க இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லிடும். இதுவும் வழங்கப்பட்டிருக்கு பாகிஸ்தானுக்கு. அப்புறம் பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. பாகிஸ்தான் கடுமையான பொருளாதார நெருக்கடியில சிக்கி எல்லா செலவினங்களையும் குறைச்சது அப்படின்னு. ஆனா ஜூன் 2025ல பாகிஸ்தான் திடீர்னு அதோட பாதுகாப்பு துறைக்கான பட்ஜெட்டை மட்டும் 20% அதிகரிச்சது. 80,000 கோடி ரூபாய் வரைக்கும் அதிகரிச்சதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுல இருந்து சீனாவோட ஆயுத ஒப்பந்தங்கள் வலுவா இருக்கிறது தெளிவா தெரியுது. அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் போருக்கு அப்புறம் தான் ஒரு சீக்ரெட்டான மார்க்கெட்டிங் துவங்குது. அதாவது சீனா தன்னோட ஆயுதங்களை சர்வதேச அளவில் விளம்பரப்படுத்துது. பாகிஸ்தான் சீனாவோட ஆயுதங்களை பயன்படுத்தினதுக்காக சீனா பாராட்டுகள் தெரிவிக்குது. உலகம் முழுக்க உள்ள சீன தூதரகங்கள் இதை பகிரங்கமா கொண்டாடுறாங்க. சீன ஏவுகணைகள், சீன ரேடார்கள் பாகிஸ்தான்ல எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் தோ 3 இந்திய ஜெட் விமானங்கள் தான் அழிக்கப்பட்டதா அறிக்கைகள் சொன்னாலும் கூட எல்லா இந்திய ஜெட் விமானங்களையும் போர் விமானங்களையும் அழிச்ச மாதிரி காமிச்சாங்க. அப்புறம் சீனா ஒரு தவறான டிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயினை நடத்தினதாகவும் பிரெஞ்சு உளவுத்துறை கண்டுபிடிச்சிருக்கு. ஏஐயால உருவாக்கப்பட்ட புகைப்படங்கள், வீடியோ காட்சிகள், கிராபிக்ஸ் காட்சிகள் எல்லாம் திரிச்சு சீனா எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா, சுட்டு வீழ்த்தப்பட்ட இந்திய போர் விமானங்கள், ரஃபேல் விமானங்கள் எல்லாம் பாருங்க, அதெல்லாம் எவ்வளோ பலவீனமானதுன்னு இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக? பிரான்ஸ் நாட்டுடைய தயாரிப்பான ரஃபேல் விமானங்களை உலக நாடுகள் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதை எதுக்காக சீனா பண்ணுது? சீனாவுடைய J-35 ஸ்டெல்த் போர் விமானங்களை எல்லாரும் வாங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீனா இதை பண்ணதா சொல்லப்படுது. ஆக இந்தியா பாகிஸ்தான் போற சீனா ரொம்ப சுயநலத்தோட இராணுவ ரீதியா, அரசியல் ரீதியா, வணிக ரீதியா தவறா பயன்படுத்தி இருக்கிறதா முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு உலக நாடுகளை அதிர்ச்சியடைய வச்சிருக்கு.